ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு நாள் ஒரு பண்ணையில் ஒரு ஆடு மற்றும் ஒரு பன்றி ஒன்றாக மேய்ந்து கொண்டிருந்தது. மென்மையும் வெண்மையுமாக இருந்த அவளது கம்பளியால் செம்மறி ஆடு மிகவும் பெருமைப்பட்டது. பன்றி ஆடுகளின் அழகைக் கண்டு பொறாமை கொண்டது, மேலும் தனது சொந்த தோல் கரடுமுரடானதாகவும் அழுக்காகவும் இருப்பதாக நினைத்தது. பன்றி ஆட்டை கேலி செய்ய முடிவு செய்து, ஆடே, நீ மிகவும் முட்டாள். நீ ஒவ்வொரு ஆண்டும் உன் கம்பளியை விவசாயிக்கு வெட்ட அனுமதிக்கிறாய். பின்னர் நீ குளிரையும் மழையையும் தாங்க வேண்டும். நான் உன்னை விட மிகவும் புத்திசாலி. நான் என் தோலை எனக்கே வைத்துக்கொள்கிறேன். நான் எப்போதும் சூடாகவும் வசதியாகவும் இருக்கிறேன் என்று கூறியது. அதற்கு செம்மறியாடு, பன்றியே, நீ தவறாக நினைக்கிறாய். மறுபுறம் உன்னை கறிக்காக மட்டுமே உன்னை வளர்க்கிறார். நேரம் வரும்போது நீ உன் சருமத்தை மட்டுமல்ல, உன் வாழ்க்கையையும் இழப்பாய். செம்மறி ஆடு சொல்வது சரி என்பதை உணர்ந்த பன்றி தன் வார்த்தைகளால் வெட்கமடைந்தது. அது மிகவும் பணிவாகவும் நன்றியுடையதாகவும் இருந்திருக்க வேண்டும் என்று விரும்பியது, மேலும் வீண் மற்றும் பேராசை கொண்டதாக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தது. நீதி: நம்மிடம் இருப்பதைக் கொண்டு நாம் திருப்தியடைய வேண்டும். மற்றவர்களின் உடைமைகளுக்காக பொறாமைப்படக்கூடாது.